ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே துறையில இருந்து குரூப் டி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜாபுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஆர்ஆர்பி சென்னை கவர்மெண்ட் டாட் இந்த வெப்சைட் உள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போயிட்டு பாருங்க. இதுல வந்துட்டு கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன் சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கும். நீங்க வந்துட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரயில்வே துறையில ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் கொடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட். இது வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ரயில்வே துறையில ஒரு ஜாபுக்கு வந்து முன்னாடி அப்ளை பண்ணிருப்பீங்க. இல்ல லாஸ்ட் இயரோட பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு அப்ப ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்ளை பண்ண போறோம். அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் புதுசா வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்து அதுல இருந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதை ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேஷனாலிட்டி கேட்பாங்க. அதுல வந்துட்டு இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் கேட்பாங்க. உங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. அதாவது உங்க நேம் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் உங்க இனிஷியல் இருக்கும். ஸோ அதே மெத்தட்ல கொடுங்க, எதுவும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துறாதீங்க. ஒன்ஸ் உங்களுடைய நேம் வந்துட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்துட்டு ரீடைப் கேட்பாங்க. அதாவது இங்க கொடுத்துக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் பாத்தீங்கன்னா நீங்க டபுள் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துலயும் வந்துட்டு உங்களுடைய நேம் வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹேவ் சேஞ்ச் யுவர் நேம் கேட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட 10th படிக்கும் போது உங்க மார்க் ஷீட்ல ஒரு நேம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. அப்படி சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதை வந்துட்டு அக்ரி கொடுத்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட நேம் வந்துட்டு எந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டபுள் கன்ஃபார்முக்காக இங்கேயுமே பாத்தீங்கன்னா உங்க நேம் கேட்டிருப்பாங்க. இங்கேயுமே வந்துட்டு உங்க நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலண்டர் சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட இயரை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மந்த் டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு உங்க டேட்டா வந்து டைப் பண்ணிக்கோங்க. இங்க வந்துட்டு நீங்க மேனுவலா டைப் பண்ண மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்துட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. ஆஸ் பர் த ரெக்கார்டு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்துட்டு உங்க ஃபாதர்ஸ் நேம் டைப் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டு உள்ளபடி கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆதார் கார்டு இருக்குன்னா அதுல என்ன நேம் இருக்கோ அதே டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல பேன் கார்டு இருக்குன்னா அதுல என்ன நேம் இருக்கோ அதை வந்து கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்க மதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல வந்துட்டு கரண்டா நீங்க வந்துட்டு என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு தான் வந்துட்டு ஓடிபி வரும். அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பருமே பாத்தீங்கன்னா கரண்ட்ல வந்துட்டு என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணீங்களோ அதே கொடுத்துக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபி இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. உங்களோட இமெயிலுக்கு பாத்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் ஆயிருக்கும். அதை வந்து நீங்க இங்க என்டர் பண்ணுங்க. அடுத்து வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்குமே வந்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. அடுத்து வந்துட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணிட்டு இங்க வந்துட்டு வெரிஃபை கொடுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல ஆதார் வந்துட்டு வெரிஃபைடுன்னு வந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க கேட்டிருக்காங்க பாருங்க, ஒய் யுவர் ஆதார் டீடைல்ஸ் ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் யுவர் மெட்ரிகுலேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய வேலிட் ரீசன் வந்து டைப் பண்ணிக்கோங்க. என்ன ரீசனால வந்துட்டு சேஞ்ச் பண்ணிருப்பீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஒரு பாஸ்வேர்ட். நீங்க வந்துட்டு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது அட் ஆஷ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்பர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டு வந்துட்டு கிரியேட் பண்ணுங்க. ஒன்ஸ் இங்க என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். இங்கேயும் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்துட்டு மறந்துடாதீங்க. அடுத்து வந்துட்டு இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். இதை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு நீங்க கொடுத்துருக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே கரெக்டா இருக்கான்னு சொல்லி ஒரு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கும்போது நீங்க கொடுத்துருக்கூடிய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இது ரெண்டையுமே வந்துட்டு ஒன்ஸ் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரொசீட் கொடுங்க. இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் அப்படி இல்லை இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்களோ அதை வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸ் இருக்கும். இதை டிக் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு லாகின் கொடுத்து உள்ள போய்க்கலாம். இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இருக்கும். இதை வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெவல் 1 போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். அதாவது கரண்டா வந்துட்டு என்னென்ன ஜாப் ஓப்பனிங்ஸ் ரயில்வே துறையில இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு இதுல வந்திருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு எதுக்கு அப்ளை பண்ண போறோமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க செக் பாக்ஸ், அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு செலக்ட் ஆர்ஆர்பி கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல வந்துட்டு நம்ம சென்னை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கும்போது வந்துட்டு நம்ம டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா இங்க வந்துடும். பேலன்ஸ் உள்ளதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணாலே போதும். அதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி ஒரு செக் பண்ணிக்கோங்க.
இதுல பார்த்தோம்னா மதர் டங் கேட்டிருக்காங்க. இதுல வந்துட்டு தமிழ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. இதுல வந்துட்டு நீங்க மேரிடா அன்மேரிடான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரிலிஜன் கேட்டிருக்காங்க. இதுல வந்துட்டு நீங்க என்ன ரிலிஜனோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது எந்த லாங்குவேஜ்ல நீங்க எக்ஸாமினேஷன் எழுத போறோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்துட்டு தமிழ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா பர்மனன்ட் விசிபிள் மார்க் ஐடென்டிபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம விசிபிளா நம்ம உடம்புல பார்க்கக்கூடிய இடத்துல வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு தழும்பு மச்சம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணணும். 2 ஐடென்டிபிகேஷன் கேட்டிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கையில வந்துட்டு தழும்பு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முகத்துல எதுவும் மச்சம் இருந்துச்சுன்னா அதை கூட வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ அதை வந்துட்டு நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. 2 ஐடென்டிபிகேஷன் இருக்காங்க. ரெண்டையுமே வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா கம்யூனிட்டி. இதுல பாத்தீங்கன்னா யூஆர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கொடுத்திருக்காங்க. ஓபிசியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில தான் வரும். உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இது வந்துட்டு அக்ரி கொடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஓபிசி நான் கிரிமினல் ஆயிரம் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்துட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதையுமே வந்துட்டு அக்ரி கொடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேஸ்ட் கேட்டிருக்காங்க. நீங்க வந்துட்டு என்ன கேஸ்டோ அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பர் நீங்க என்டர் பண்ணணும். நீங்க வாங்கியிருக்கக்கூடிய ஓபிசி சர்டிஃபிகேட் பாத்தீங்கன்னா 1 இயருக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணாதீங்க. ஏன்னா 1 இயர் தான் பாத்தீங்கன்னா வேலிடிட்டி இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு 2024 1 ஏப்ரல் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க 1 ஏப்ரல் வாங்குறீங்க அப்படின்னா 2025 மார்ச் 31 வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு வேலிடிட்டி. சோ இதே மாதிரி நீங்க வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் முன்னாடியே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதோட வேலிடிட்டி முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்க என்டர் பண்ண வேண்டியதில்லை. புதுசா அப்ளை பண்ணி அதை வந்துட்டு என்டர் பண்ணுங்க. அதாவது அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இஷ்யூயிங் அத்தாரிட்டி. இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு யார் இஷ்யூ பண்ணாங்களோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் இருக்கும் அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டேட் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டேட்டை கேட்டிருப்பாங்க. அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் கார்னர்லயே இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா பிரசன்ட் அட்ரஸ். இதுல வந்துட்டு நம்ம ஸ்டேட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய அட்ரஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியரஸ்ட் சிட்டி கேட்டிருக்காங்க. உங்களுடைய நியர்பைல வந்துட்டு எந்த சிட்டி இருக்கோ அதை டவுன் சொல்லுவாங்க, அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடு என்னவோ அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களுடைய பிரசன்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் சேமா இருந்துச்சு அப்படின்னா இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா, அதையுமே ஃபில் பண்ணணும். சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்இ எக்ஸர்விஸ்மேன் சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு நோ கொடுத்துக்கோங்க. எஸ்ஆ இருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பர்சனல் டிசபிலிட்டி பர்சனல் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்துட்டு நீங்க என்ன கேட்டகரியில வரீங்களோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கிரைப் கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா பர்சனல் டிசபிலிட்டி பர்சன் வந்துட்டு அவங்களால எக்ஸாமினேஷன் எழுத முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அப்படி முடியல அப்படின்னா இங்க வந்துட்டு எஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இபிசின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 2 இருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 1 இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்கு. ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுல வந்துட்டு நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா நீங்க ரயில்வே வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் வரீங்களோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா கரண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க கரண்ட்ல வந்துட்டு எதுவும் வேலை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நீங்க இல்ல அப்படின்னா நாட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. அப்படி வேற ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டீடைலா போஸ்ட் கம்ப்ளீட் கேட்டிருக்காங்க. இது எதுல அப்படின்னா நீங்க வந்துட்டு ரயில்வே துறையில வந்துட்டு அப்ரண்டிஸ்ஷிப் நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இங்க எஸ் கொடுத்துக்கலாம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப்ஷன். இதுல இருந்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு எப்ப முடிச்சீங்க, எந்த ஏல முடிச்சீங்க சில டீட்டெயிலா கேட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க வந்துட்டு நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேங்க் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க ரீஃபண்ட் ப்ராசஸ்க்காக. நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல இப்ப எக்ஸாமினேஷன் 500 ரூபா இல்ல 250 ரூபா பே பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுப்பாங்க. சோ அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா, இந்த அக்கௌண்ட் தான் பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகும். சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ஐஎஃப்எஸ்சி கூட இதெல்லாம் வந்துட்டு தெளிவா கொடுங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இதை வந்துட்டு கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு எந்த பேங்க்ல வந்துட்டு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த பேங்கோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். இதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணிட்டு நீங்க வந்து சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல வந்துட்டு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்க வந்துட்டு என்ன குவாலிஃபிகேஷனோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐடிஐ கேட்டிருக்காங்க, 10th கேட்டிருக்காங்க. நான் வந்துட்டு 10th வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு நம்மளுடைய ஸ்டேட் கேட்டிருக்காங்க. இதுல வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போர்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய மார்க் ஷீட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு எந்த போர்டுல முடிச்சீங்களோ அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ நீங்க ஸ்டேட் போர்டு அப்படின்னா அதை வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஸ்டேட் போர்டு சொல்லிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டேட்டா பாசிங் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு நீங்க எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்களோ அந்த டேட்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டோட சீரியல் நம்பர் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுவீங்க. அப்படி இல்லைன்னா குறியீட்டு என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கூட நீங்க வந்துட்டு ஃபில் பண்ணிடுவீங்க. அதனால உங்களோட சர்டிஃபிகேட்ல பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர்ல டாப்ல பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் சொல்லி போட்டிருக்கும். அதை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இதை நீங்க ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா பக்கத்துல வந்துட்டு ஆட் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்துட்டு ஆட் ஆயிடும். ஆட் ஆயிட்டு அப்படின்னா கீழே வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல பார்த்தோம்னா நம்மளுடைய போட்டோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ரெண்டுமே வந்துட்டு அப்லோட் பண்ணணும். போட்டோ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு 100 KB கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மெட்டுமே கொடுத்துருக்காங்க. JPEG ஃபார்மெட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிக்னேச்சருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு JPEG ஃபார்மெட் தான். ஆனா சிக்னேச்சர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் அப்படி இல்லைன்னா ப்ளூங்கில் வந்துட்டு நீங்க சைன் பண்ணி அதை வந்துட்டு கிளாரிட்டி அதாவது ஸ்கேன் பண்ணியோ இல்லைன்னா போட்டோ எடுத்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 KB வந்துட்டு ஃபைல் சைஸ் இருக்கணும். அது மாதிரி நீங்க ரெடி பண்ணி அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய போட்டோ சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 50 KBக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா எரர் வந்துகிட்டே இருக்கும், அப்லோட் ஆகாது. அதனால பாத்தீங்கன்னா 50 KBக்கு மேல 100 KBக்குள்ள வச்சுட்டு அப்லோட் பண்ணுங்க. உங்களுடைய போட்டோ மாதிரி தான் பாத்தீங்கன்னா சிக்னேச்சர்லயுமே பாத்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 30 KBக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்க சிக்னேச்சர் ஃபைல் வந்துட்டு அக்செப்ட் ஆகாது. அதனால பாத்தீங்கன்னா 30 KBக்கு மேல 50 KBக்குள்ள வச்சுட்டு அப்லோட் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களுடைய போட்டோ அதுக்கப்புறம் சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான போஸ்டிங்க நீங்களே வந்துட்டு ஆர்டர் வைஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இது எதனால அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர்டர் ஃபார் ப்ரிஃபரன்ஸ். அதாவது நீங்க வந்துட்டு என்ன ஆர்டர்ல கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டர்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் படி கொடுப்பாங்க. அதாவது அந்த வேகன்சி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்க வந்துட்டு எந்த ஜாப் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெனர் இருக்கு, அதுக்கு பக்கத்துல பிளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க ஆட் ஆயிடும். இப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெனர் போஸ்டிங் தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன போஸ்டிங் வேணுமோ அதை வந்துட்டு ஆர்டர் வைஸா பாத்தீங்கன்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இருக்கு, இந்த பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து செலக்ட் ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்மேன், அதை செலக்ட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு தேடா வந்துட்டு பாயிண்ட்ஸ்மேன் வந்துட்டு ஆட் ஆயிட்டு இதே மாதிரி உங்களுக்கு தேவையான போஸ்டிங் வந்துட்டு 1 by 1 நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதையுமே டிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிளேஸ் கேட்பாங்க, நீங்க எங்க வந்துட்டு அப்ளை பண்ணீங்களோ அந்த நேம் வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த பிளேஸ் நேம் வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா ப்ரீவியூ அப்ளிகேஷன் இருக்கும், அதை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். எதனால அப்படின்னா நான் வந்துட்டு இப்போ செலக்ட் பண்ண போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிருக்கேன். பேலன்ஸ் வந்துட்டு இந்த ஆர்டர் வைஸ் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணல. அதனால வந்துட்டு திரும்ப வந்துட்டு நீங்க ஆட் பண்ண போறீங்களான்னு சொல்லி கேட்குது. நான் வந்துட்டு நோ கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துட்டு ப்ரிவியூ ஆகும். இதுல வந்துட்டு நீங்க கொடுத்துருக்க டீடைல்ஸ்லாம் கரெக்டாகுன்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பேமெண்ட் டீடைல்ஸ். இதுல வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபாய் வாங்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா பே வித் SBI கொடுத்துருக்காங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் இருக்கு. ஃபைனலா பார்த்தோன்னா UPI இருக்கு. இதுல வந்துட்டு உங்களோட UPI ஐடி வந்துட்டு என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்துட்டு பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு பாத்தீங்கன்னா அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. அதுல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.